ஹாய், அவள் கதை எபிசோட் 34. இது எத்தனை பேர்த்துக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நான் கொஞ்சம் கோவமாயிட்டேன் அப்படின்னா எமோஷ்னல் ஆயிடுவேன். நான் கோவப்பட்டு பேசும்போது கூட என் கண்லேருந்து பயங்கரமாக தண்ணி வரும். என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், இந்த வீடு சாவு வீடா என்னென்னலாம் தெரில, எப்போ பாரும் நீ அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி. ஒன்றே ஒன்று மட்டும்தான் எல்லா ஆம்பளைங்கக்கிட்டேயும் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணு அழுகிறா அப்படின்னா அவள் வேணும்னாலாம் அழுகிறது கிடையாது. அந்த இடத்துல அவளுக்கு எவ்வளோ அந்த ஒரு இன்சிடெண்ட் வலியை கொடுத்துருக்கும் தெரியுமா? அந்த ஒரு சின்ன வார்த்தை அவளுக்கு எவ்வளோ பெரிய வலியை கொடுத்துருக்கும் தெரியுமா? அதை பாருங்கள், அவள் அழுகிறத பார்க்காதீங்க. அவள் ஏன் அழுகிறான்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தாலே போதும், இருக்க எல்லாத்தோட லைஃப்புமே சேஞ்ச் ஆயிரும். குறை சொல்லாதீங்க, அவள் அழுக கிடையாது. அவள் வலியை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுகையாக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறா. எல்லாத்துக்குமே ஒரு வலி இருக்கும்ல, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்கள். புரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் லைஃப்பை எங்கேயோ போயிடும், எப்படியாவது மாறிடும். அந்த பொண்ணும் இனிமேல் கோவப்படும் போது அவங்களோட டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. இதை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்கள் லைஃப்பில் எவ்வளோ ஒரு சேஞ்சஸ் கிடைக்குதுன்னு. ஒரு நிமிஷம் உட்காந்து அவங்கக்கிட்ட உனக்கு என்ன ஆச்சு, என்ன பண்ணுது, எதை பற்றி யோசிக்கிற, எதுக்கு அழுகிறேன்னு வேணால் கேட்டு பாருங்கள். அவங்களே சொல்லுவாங்க. பாய்.